மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். எத்தனை போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், திட்டங்களை எதிர்த்து போராடியது. இல்லை தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டது எந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு போராட்டம் நடத்தி இது தவறு, தமிழ்நாடு வஞ்சிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டு 5 ஆண்டு காலம் எதுவும் செய்யாத இருந்துட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே குழுவை போடுங்க, உடனே முடிவெடுங்க, கூட்டணி ஆட்சி தான், எங்களுக்கு 40 தொகுதி அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன விதமான அரசியல்? சொல்றாரு இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் மக்கள் முடிவு செய்வார்கள்னு. மக்கள் என்ன காங்கிரஸ் கூட்டு போட வராங்களா? மக்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கிற நீ ஏன் அந்த உள்ளாட்சி தேர்தலை விஜயதரணி மாதிரி சந்திக்கல? ஏன் சந்திக்கல? ஏன் ஓட்டம் முடிச்சிங்க? சரி, தனித்து நின்று காங்கிரஸ் போட்டியிட்ட போது நீங்கள், அப்புறம் ஜோதிமணி, நீங்களாம் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? கார்த்திக் சிதம்பரம் நீங்களாம் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? டெபாசிட் வாங்கினீங்களா? முதல்ல தனித்து போட்டிட்டு எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னீங்களா? அவங்கள திருச்சி வேலுசாமி ஆகட்டும், மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், பிரதீப் சக்கரவர்த்தி ஆகட்டும், யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டா தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அளவுக்கு மூப்படாறு சாதிச்சா மாதிரி சாதிக்கும் சொல்லுங்கள். நீங்கள் பார்ப்போம், நீங்கள் ஒரு பலம் வாய்ந்த சக்தி தானே. நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணின்னு சொல்லுங்கள், தாவேகா வரும்னு சொல்லுங்கள். அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? மாணிக்கம் தாக்கூர், உன்னை பார்த்து கேட்குறேன். எத்தனை ஆண்டு கால கட்சி நீங்கள்? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் தேர்தலில் போட்டிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தனித்து போட்டியிட்டால் எங்களோட கூட்டணிக்கு வர தாவேகா தயாராக இருக்கிறது. நாங்கள் 150 இடத்துல நிற்போம், தாவேகாவுக்கு ஒரு 80 இடம் கொடுப்போம், இல்லை நாங்களும் தாவேகாவும் சம அளவில் போட்டிடுவோம். சொல்லுங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே இந்த சலசலப்பு முற்றி ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழ தோன்றுகிறது. நேற்று நடந்த புதிய மாவட்ட தலைவர்களினுடைய அந்த அறிமுக கூட்டம் டெல்லியில நடந்துச்சு. அதன் பிறகு பேசிய தலைவர்கள் எல்லாம் அடுத்த கட்டத்துல போய் பேசுறாங்களா, ரொம்ப வருத்தத்துல இருக்கோம், ரொம்ப அதிருப்தியில இருக்கோம், எங்க தலைவர்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க பிரச்சாரத்திற்கு, நீங்க குழுவை அமைச்சு பேசிட்டீங்க முடிச்சிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா பீகார் மாதிரியோ மகாராஷ்டிரா மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுன்னா நாங்களே 3 மாசம் முன்னாடியே போட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தெளிவுபடுத்திட்டாரு. கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது, இங்க அது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு உடனே ட்வீட் போட ரெடியா இருந்தாரு போல மாணிக்கம் தாக்கூர். உடனே போடுறாரு, 2006 நாங்க வாங்கியிருக்கணும், தப்பு செஞ்சிட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஒரு கட்சி ஆட்சியா இல்ல கூட்டணி ஆட்சியா அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானிப்பாங்க இந்த தேர்தல்ல அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. என்ன கடும் மோதலா இருக்கு சார்? ரொம்ப நல்லது. அதாவது சில நேரங்களில் ஆச்சரியத்தை தரணும்னு நினச்சிக்கிட்டு அரசியல் எடுக்கக்கூடிய முடிவுகள் அழிவுக்கு இட்டு செல்லும். அதை நம்ம பார்த்துருக்குறோம். அடிப்படையிலே என்னன்னா, காங்கிரஸ் கட்சி எதுக்காக போராடுது? பதவிக்காக போராடுது. இந்த 5 ஆண்டு காலத்தில் 21 இருந்துட்டு இந்த 26 வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு எதிரான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸினுடைய தலைமையிலான அந்த தலைமையில இல்லையோ அந்த இந்தியா கூட்டணியில் திமுகவும் இடம் பெற்றிருக்கு. எத்தனை போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், திட்டங்களை எதிர்த்து போராடி இருக்குது. இல்லை தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டது எந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு போராட்டம் நடத்தி இது தவறு, தமிழ்நாடு வஞ்சிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்குது. இல்லை அது தொடர்பாக எந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே பேசியிருக்கிறாங்க? இப்போ சிதம்பரம் பேசுறதெல்லாம் விட்டுருங்க. இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல 9 பேர் தமிழ்நாட்டில் புது தேர்தல் 10 பேர், இவங்கெல்லாம் யார் பேசுனது? ஆக 5 ஆண்டு காலம் எதுவும் செய்யாத இருந்துட்டு, எந்த மக்கள் இயக்கமும் செய்யாத இருந்துட்டு, மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு நிலையில கொண்டாந்து வச்சுட்டு, தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே குழுவை போடுங்க, உடனே முடிவெடுங்க, கூட்டணி ஆட்சி தான், எங்களுக்கு 40 தொகுதி அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன விதமான அரசியல் அது? ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அழுத்தத்துக்கு திமுக அடிபணிஞ்சா அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் மரியாதை இருக்குமா? முதல்ல இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த ஒண்ணுமில்லாத கட்சிக்கு, ஒண்ணுமில்லாத கட்சின்னு நான் ஏன் சொல்ற வரேன்னா 2 அடிப்படைகள்.
தனித்து போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி வாங்கின ஓட்டு என்ன தமிழ்நாட்டில்? சும்மா இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு உள்ளாட்சி தேர்தலையே வந்துட்டு கூட்டணி இல்லைன்றதுக்காக தேர்தலையே புறக்கணித்த ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. பாஜக கிடையாது, கம்யூனிஸ்டுகள் கிடையாது, எந்த கட்சியுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியில இருந்துட்டு ஒரே ஒரு எம்எல்ஏ விஜயதரணி மட்டும்தான் தங்களுடைய தான் போட்டியிட்டு பெற்ற விளவங்கோடு தொகுதியில் போயிட்டு உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சு சில உள்ளாட்சி அமைப்புகளில் வந்துட்டு வெற்றி பெற்று காங்கிரஸோடைய மரியாதையை காத்தாங்க. மற்ற எந்த இடத்துலையும் எந்த மாவட்டத்திலையும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடவே இல்லை. பாஜக போட்டியிட்டாங்க தனிச்சு 5.35% ஓட்டை வாங்கினாங்க. சென்னை மாநகராட்சியில் ஒரு வார்டில் அவங்க ஜெயிச்சாங்க. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் ஜெயிச்சாங்க. அப்புறம் தென்காசி திருநெல்வேலியில் பல இடத்துல வார்டெல்லாம் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் இருக்குது. இந்த காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய திராணி ஒரு உள்ளாட்சி தேர்தலில் கூட இல்லைன்னும் போது நான் தான் நிர்ணயிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறது என்ன விதமான அரசியல் அது? எந்த இடத்துல உங்களுக்கு பலம் இருக்கிறதா நிரூபிச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. ஒரு கட்சி வந்துட்டு எவ்வளவு இடம் வேணும்ன்றதும் கூட்டணியில இடம் கொடுக்கறதும் அப்படின்றதும் கூட்டணி ஆட்சின்றதும் எப்படி அப்படின்னோம்னா கூட்டணி ஆட்சிக்கு அப்புறம் வரும். ஒரு கூட்டணியில இடம் கொடுக்கறது எப்படின்னோம்னா அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது ஒரு கூட்டணிக்கு அப்படின்றது தான் அடிப்படை. அந்த அடிப்படையில திமுக கூட்டணிக்கு காங்கிரஸினுடைய வாக்கு பங்களிப்பு என்னது? தனித்து போட்டியிடாமலேயே உட்கார்ந்த ஒரு கட்சி எங்களால் தான் நீங்க ஜெயிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க இல்லாதப்பவே அந்த உள்ளாட்சி தேர்தலில் ஸ்வீப் பண்ண கட்சி திமுக. யாரும் மறுக்க முடியாது. வார்டுக்கு வார்டு ஒரு இடத்துலையும் ஜெயிச்சு எல்லா இடத்துலையும் வென்ற கட்சி திமுக. ஈவன் கோவையில கூட பெரிய ஸ்வீப். நாங்கள் எதிர்பாராத அளவுக்கான வெற்றி அப்படின்னாங்க. ஏன் வெற்றி அப்படின்னாங்க? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஆட்சி நிர்வாகம் தொடர்பா மக்களுக்கு இருந்த நம்பிக்கை, அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பகத்தன்மைக்கு மக்களை நாடி செல்வதற்கு கூட அஞ்சக்கூடிய ஒரு கட்சி எப்படி நான் நிர்ணயிக்கிறத வந்துட்டு இன்னொரு கட்சி ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியும்? நான் இன்னொன்று கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகளை விட நீங்க வந்துட்டு பெரிய கட்சி. நீங்க விடுதலை சிறுத்தைகள் அவ்வளவு பெரிய மாநாட்டை கூட்டினாங்களே, ஜனநாயகம் காப்போம் மாநாடு, நீங்க கூட்டியிருக்கீங்க. மதுவுக்கு எதிராக அவங்க ஒரு பெரிய ஒரு மாநாடு கூட்டினாங்களே, அப்படி ஏதாவது மாநாடு நீங்க கூட்டினீங்க? இவிஎம்முக்கு எதிராகவும் தேர்தல் மோசடிகள் போறதாகவும் ஓட்டுச்சோரிக்கு எதிராகவும் ராகுல் காந்தி எவ்வளவு பேசுறாரு? நீங்க ஏதாவது ஒரு போராட்டம் இங்க நடத்திருக்கீங்க? விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்படி விடுதலை சிறுத்தைகள் நடத்திய ஒரு போராட்டத்துல உங்களுடைய கட்சியினுடைய ஒரு துணைத் தலைவர் வந்து கலந்துக்கிட்டார். அவ்வளவுதான் உங்களுடைய பங்கு. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் பங்கு இல்லையா? ஏன் நீங்க சொன்ன கேட்க மாட்டாங்களா? அப்ப என்ன அடிப்படையில நீங்க வந்துட்டு உங்களை ஒரு பெரிய கட்சியை கருதுறீங்க சொல்லுங்க. வேற எந்த கட்சியும் எதை வேணாலும் கேட்கட்டுங்க. ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ ஆட்சியிலும் கூட்டணி அப்படிலாம் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னா சொல்றது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளை வச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகளை வச்சு தாமுக வச்சு தான் சொல்றாங்களே ஒழிய யாரும் காங்கிரஸ் கட்சியெல்லாம் வச்சு சொல்றது இல்லை. குறிப்பா நான் சொல்றது இல்லை, நான் சொன்னதும் இல்லை. ஆனா எடுத்த உடனே நான் எனக்கு அந்த பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. எதுக்கு உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சி இங்கேருந்து போனவங்க இவங்க ராகுல் காந்தி கிட்ட என்ன சொன்னாங்க, அப்படி திமுகவுக்கு போட்டு தாராளமாக போங்க, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு அதுக்காக கவலைப்பட போகிறது இல்லை. ஏன்னா இங்கே நடந்தது திமுக ஆட்சி, இந்த மக்களுக்கு டெலிவர் பண்ணதெல்லாம் திமுக. அதற்கான தலைவர், அதற்கான முத்திரை, அதற்கான பெருமை, அதற்கான எல்லா கிரெடிட்டும் வந்துட்டு மு.க. ஸ்டாலினுக்கு போயிடுது. திமுக ஒரு கட்டமைப்பு ரீதியாக பலம் வாய்ந்த ஒரு கட்சி. அது கூட மற்ற கம்யூனிஸ்டுகளை விட, விடுதலை சிறுத்தைகளை விட, தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை விட, முஸ்லீம் லீகை விட நீங்க ஒரு பெரிய கட்சியே இல்லை. அப்படி இருக்க எதற்காக உங்களை பற்றி திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ கவலைப்பட போறாங்க? சொல்றாரு இன்னைக்கு வந்துட்டு மாணிக்கம் தாக்கூர், மக்கள் முடிவு செய்வார்கள்னு. மக்கள் என்ன காங்கிரஸ் வச்சு ஓட்டு போட போறாங்களா? மக்கள் மேலே இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற நீ ஏன் அந்த உள்ளாட்சி தேர்தலை விஜயதரணி மாதிரி சந்திக்கல? ஏன் சந்திக்கல? ஏன் ஓட்டம் முடிச்சிங்க? சரி, தனித்து நின்று காங்கிரஸ் போட்டியிட்ட போது நீங்க, அப்புறம் ஜோதிமணி, நீங்களாம் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? கார்த்திக் சிதம்பரம் நீங்களாம் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? டெபாசிட் வாங்கினீங்களா முதல்ல? ஏன் உங்களை மக்கள் புறக்கணிச்சாங்க? அப்போ மத்தியில் வந்துட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க? ஏதோ நீங்க ஒரு 10,000 இப்போ கூட நீங்க தோத்துருக்கிறீங்க. தேமுதிக கிட்ட நீங்க தோத்துருக்க வேண்டியது மாணிக்கம் தாக்கூர்.
ஏதோ ஒரு 3000-4000 ஓட்டில் அவர் ஜெயிச்சிட்டாரு, இவ்வளோதான். புரியுதுங்களா? இது அனைத்தும் திமுகனால தான் நீங்கள் எம்பியாகவே இருக்கீங்க. இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஒரு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போயிருப்பீங்க. யார்? விஜய பிரபாகரன் கிட்டே நீங்கள் 3 லட்சம் ஓட்டில் நீங்கள் தோற்றுருப்பீங்க. நான் உண்மை. உங்களெல்லாம் ஜெயிக்கலாம் முடியவே முடியாது. நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவை மிரட்டுறது அப்படின்னு சொன்னால் முழுமையாக மிரட்டுங்க. நாங்கள் இல்லாட்டி நீங்கள் கிடையாது, தனித்து போட்டிட்டு எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னீங்களா அவங்கள? திருச்சி வேலுசாமி ஆகட்டும், மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், ஜோதிமணி ஆகட்டும், இன்னும் அந்த பிரதீப் சக்கரவர்த்தி ஆகட்டும், யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டா தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அளவுக்கு மூப்பனார் சாதிச்சா மாதிரி சாதிக்கும் சொல்லுங்கள். நீங்கள் பார்ப்போம். 89 மூப்பனார் தனித்து போட்டிட்டு 26 சீட்டுகளை வெட்டுறாரு, அதை போல வெல்லுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? ஆனால் சார், இப்போ முதலமைச்சர் பேசின உடனே இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது, தலைவர் மாநில தலைவர் ஒரு சாஃப்ட் டோன்ல வந்து பேசுறாரு. மத்திய தலைமையும் திமுக தலைவரும் வந்து பேசி அதெல்லாம் முடிவு செய்வாங்க, இதை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா மாணிக்கம் தாக்கூர் உடனே எக்ஸ்ட்ரீமா போய் இப்படி ஒரு பதிலடி கொடுக்கும் பொழுது, இவங்கெல்லாம் இந்த கூட்டணியே வேண்டாம்ப்பா, எங்களுக்கு நாங்க முறிச்சிட்டு போறோம், எங்களுக்கு டிவிக்கு இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம், இந்த வரை இந்த உங்களுக்கு பாடம் புகட்டுறோம் அப்படின்ற ஒரு துணியில இவங்க. அது எதுக்கு என்ன ஒரு கூட்டணிக்கு போறீங்க? நீங்க ஒரு பலம் வாய்ந்த சக்தி தானே. நாங்க எங்க தலைமையில ஒரு கூட்டணின்னு சொல்லுங்க, தாவேகா வரும்னு சொல்லுங்க. அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? மாணிக்கம் தாக்கூர், உன்னை பார்த்து கேட்குறேன். எத்தனை ஆண்டு கால கட்சி நீங்க? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் தேர்தலில் போட்டிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி. நீங்க சொல்லுங்க, நாங்க தனித்து போட்டியிட்டால் எங்களோட கூட்டணிக்கு வர தாவேகா தயாராக இருக்கிறது. நாங்க 150 இடத்துல நிற்போம், தாவேகாவுக்கு ஒரு 80 இடம் கொடுப்போம், இல்லை நாங்களும் தாவேகாவும் சம அளவில் போட்டிடுவோம். சொல்லுங்க பார்ப்போம். உங்ககிட்ட விஜய் வராரா? யாராவது வராங்களான்றத பார்ப்போம். உங்களுடைய ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ட் ஆவரேஜ் உங்களுடைய ஓட்டு ஒரு 500 ஓட்டு இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய ஓட்டு ஒரு 500 ஓட்டு இருக்கும். இவ்வளோதான். நீங்கள் 5000 ஓட்டு 10,000 ஓட்டுலாம் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. காங்கிரஸ்காரர் நிறைய பேர் செத்துட்டு அவங்க கணக்கில் எடுத்துக்கல. இப்போ வேற எஸ்ஐஆர்ல வந்துட்டு நிறைய நீக்கி இருக்கிறாங்க. செத்து போனவங்களை நிறைய நீக்கி இருக்கிறாங்க. அந்த நீக்கி இருக்கிறதுல வந்துட்டு நிறைய உங்களுடைய கட்சி தான் ரொம்ப, அதான் சீமான் சொன்னது தான் அது. அவனு புதுசாக சொல்லலை. ராஜீவ்காந்தி செத்த காலம்னா வேற, அன்னைக்கு இருந்தவனெல்லாம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரன்ல அவனை பாதி பேர் செத்து போயிட்டான். மிச்சம் மீதி பேர் தான் நீங்கள் இருக்கிறீங்க காங்கிரஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதான் உண்மை. கிடையவே கிடையாது. நீங்கள் 500 ஓட்டு ஒரு தொகுதிக்கு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு மக்களவை தொகுதியிலலாம் நின்னீங்க அப்படின்னோம்னா ஒன்றுமே இல்லாத போயிடுவீங்க. அப்போ இவங்க கொடுத்த ப்ரெஷரில் தானே இப்போ டிஎம்கேவும் நேற்று வழிக்கு வந்திருக்கு. நேற்று அவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் தான் கூட்டணிக்கான அந்த இதுவே அறிவிக்கிறாங்க, தேதி அறிவிக்கிறாங்க. 22ஆம் தேதி நாங்கள் குழுவை அறிவிச்சு நாங்கள் பேச்சுவார்த்தை தூங்க போகிறோம். இல்லை, நீங்கள் என்ன பண்ண போறீங்க பார்த்துடலாம் அப்படின்றது தான் வந்துட்டு திமுகனுடைய நோக்கம். நீங்கள் தானே அறிவிக்கணும்னு சொல்கிறீங்க, குழுவை கொடுத்துருவோம். குழுவை கொடுத்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் வந்துட்டு திமுக தலைமைக்கு தெரியும்ல, என்ன நடந்தது, ராகுல் காந்தி கிட்ட என்ன பேசுனாங்க, எல்லாரும் தாவேகாவோட போகணும்னு சொன்னாங்களா, எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும்ல. உடனே அங்கே வருவாங்க. அப்போ உங்களுக்கு தாவேகாவோட போனால் உங்களுக்கு 70 சீட்டு கிடைக்குமே, எதுக்கு நீங்கள் வந்துட்டு எங்கிட்ட 35 சீட்டு கேட்குறீங்க அப்படின்னு துரைமுருகன் கேட்பார்ல, ஆராசா கேட்பார்ல. ஏன் உங்களை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க? உங்களுடைய பலம் என்ன, பராக்கிரம் என்ன, நீங்கள் இங்கே போகலாமே அப்படின்ட்டு. இல்லை இப்படிலாம் பேசக்கூடாது, வேறு எப்படி பேச சொல்கிறீங்க? 35 சீட்டுன்னு கேட்குறீங்களா? என்ன உங்களுடைய பலம் என்னது அது சொல்லுங்க. 63 தொகுதி கொடுத்தது நாங்கள் தான். 58 இடத்துல தோத்தீங்க. இவ்வளோதான். நீங்கள் அந்த 5 இடம் தோத்ததுக்கு 5 இடத்துலையாவது நீங்கள் ஜெயிச்சது காரணம் திமுக, இல்லாட்டி அதுவும் உங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்க நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க? 96ல் நீங்கள் 34 இடத்துல ஜெயிச்சது வந்துட்டு உங்களாலையா? 2006ல் உங்களாலையா எங்களாலையா? என்னைக்கு மூப்பனர் செத்தாரோ அன்னைக்கே வந்துட்டு உங்களுக்கு கர்மாதி பண்ணியாச்சு. அப்புறம் தமிழோட விடுதலை போராட்டத்துக்குள்ள அந்த ஈழப்படுகொலை நடந்ததுக்கு 2009க்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில். உணர்வு ரீதியாக தமிழ்நாடு வந்துட்டு உங்களை புறக்கணிச்சிட்டான். இன்றைக்கே போச்சு. ஏதோ கதர் சட்டை போட்டு சிலர் தெரியுறீங்க, இவ்வளோதானே தவிர இந்த கட்சிக்குன்னு எதுவுமே கிடையாது. என்ன ராகுல் காந்தி உங்களுக்கு ஒரு முனைப்பாக, ஒரு அடையாளமாக, ஒரு அரசியலாக இருக்காரு. அவர் இங்கே வந்துட்டு இந்த பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணார். அந்த ஒரு இடம் தவிர காங்கிரஸ்காரர் ரோட்ல நடந்த வரலாறு உண்டா? ஏதாவது உண்டா? காமராஜர்லாம் எவ்வளவு போராடி வந்துட்டு கட்சியை வளர்த்தாரு. நீங்க என்ன பண்ணீங்க?
எதுவுமே கிடையாது. இப்போ ராகுல் காந்தி இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காம இது அப்படியே போய்கிட்டே இருக்கு இல்லையா? இவங்களும் அடுத்த கட்ட தலைவர்களும் ஒரு பக்கம் ட்வீட் போடுறது, இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைக்காதன காரணமா என்ன பார்க்குறீங்க? இல்லை, நான் அதில் எதுவும் காரியம்லாம் பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அவர் சொன்னது தான். எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்குது. காங்கிரஸினுடைய கூட்டணி இன்னைக்கு வந்துட்டு 235 தொகுதி இருக்கு, எதிர்க்கட்சி கூட்டணி. இது ஒன்றா செயல்படுது. அதான் நாடாளுமன்றத்தில் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களவையில் இருக்கக்கூடிய பெரும் பலம். இந்த பலத்தை அவர் சிதைச்சிக்க விரும்ப மாட்டார். இவங்களோட போய் ஒன்றுமில்லாத போகிறத வந்துட்டு அவர் விரும்ப மாட்டார். அதனால் நீங்கள் சொல்கிறவொன்னே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு காமராஜர் பாணியில். லெட் மீ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அவ்வளோதான். ஓ, ஆனால் இப்போ சீட் ஷேரிங்கான இது அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த இன்னும் பல பார்ட்னர்ஸ் சிபிஐ, சிபிஎம், பிசிக்கு அவங்க கூட என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட்டில், எங்களுக்கெல்லாம் அப்படி தோணலை, ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சரியான நேரத்தில் தான் அறிவிச்சிருக்காங்க திமுக. இல்லைங்க, என்ன தேர்தல் அறிவிக்கல, தேர்தல் எப்போ அறிவிக்க போகிறாங்கன்னு தெரில, எலெக்ஷன் எப்போன்னு தெரில, லேட்டாக அப்படின்னா நான் காங்கிரஸ்காரன் கன்வீனியன்ட்டுக்கு வந்துட்டு அறிவாலயம் எங்கம்மா. இப்போ எனக்கு என்ன தெரியுமா, காங்கிரஸ்காரனுக்கு இந்த ஒரு கூட்டணி ஒழுங்காக இருக்குது. இப்போ இதே மக்களவை தேர்தல் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதே மாணிக்க தாக்கூர் எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா ஜெயிக்கிறதுல குறியா இருப்பான். திமுக ஜெயிக்க முடியாது, அதுவும் தெரியும். இவங்க யாருமே பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ திமுக இது புரியாதா? ஓகே, பார்த்துடலாம், வச்சு செய்வோம் 2029 இப்போதைக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துருவாங்க. அப்போ ஜோதிமணி, திரு மாணிக்கம் தாக்கூர் இவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தாலும் கூட அடுத்த தேர்தலில் இவங்கெல்லாம் தர மாட்டாங்க. ஓ, திமுகவை தோற்கடிக்குன்ற மாதிரில நீங்க சொல்றீங்க? ஆமா, ஏன் தோற்கடிக்க கூடாது? காங்கிரஸ் எத்தனை முறை செஞ்சிருக்க அந்த வேலையை. ஒரு முறை திமுக திருப்பி செய்யாதான்? நீ கொடுக்குற விருந்து அதே விருந்த உனக்கு நான் கொடுக்கலாம்ல, அவ்வளவுதானே. சார், இப்போ ஜெல் ஆகுமா இந்த கூட்டணி கிரவுண்ட் லெவல்ல? இப்போ ஜெல் ஆகிறதுக்கு இங்க எங்க காங்கிரஸ்ல தொண்டா இருக்கிறான் ஜெல் ஆகணும்னு நான் கேட்கறேன், ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க சும்மா எவ்வளவோ வேட்பாளர்கள் பரப்புரை பண்ணிட்டு வராங்க, திமுக கூட்டணி வேட்பாளர்கள். அதுல ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரனை பார்த்துருக்கீங்க? எல்லாமே கருப்பு சிவப்பு படைகளா தான் இருக்கும். அதுவும் இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் இருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, கொடியோட வருவாங்க. ஆமா, காங்கிரஸினுடைய கொடி வந்துட்டு அந்த வண்டி சொறிவு இருக்கும். அது தவிர காங்கிரஸ்காரனே இருக்க மாட்டான். தலைவர்கள் தான் இருக்காங்க, தொண்டர்கள் இல்ல. கிரவுண்ட்ல ஜெல்லா வருதுங்க. இல்ல சார், உங்க வாதப்படியே வச்சுப்போம், தொண்டர்கள் இல்ல, தலைவர்கள் இருக்காங்க. ஒரு வேட்பாளர் வந்து இப்ப 25 இல்ல 28 சீட்டு வாங்கி நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அந்த தொகுதியில திமுக தானே வேலை செஞ்சாகணும். ஏங்க, முழுக்க திமுக தாங்க வேலை செஞ்சாகணும். திமுக தான் ஜெயிச்சா அவங்களுக்கு வெற்றி வாகை சூட்டி கொடுக்கணும். சீட் அதாவது ஒண்ணு வேணாம், அறிவிச்சுட்டு இந்த சீட்டுலாம் அப்படின்னு அறிவிச்சிட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில இருக்கிறவங்க நேரா போயிட்டு அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அவங்க பார்த்து துண்டை போட்டு, அண்ணே கைவிட்டுறாதண்ணே, இப்படியே கெஞ்சனவன் காங்கிரஸ்காரன். இப்படியே கெஞ்சனவன் தான் காங்கிரஸ்காரன். நீங்க சொன்னீங்க இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல்ல பாடம் போட்டுவாங்க ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூருக்கு. அது இந்த சட்டமன்ற தேர்தலில் நடந்துச்சுன்னா அது ஒரு விபரீதம் ஆயிடாதா? இல்ல, அது இந்த தேர்தல் அவங்க நடத்த மாட்டாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க யாருமே இப்போ தேர்தலில் நிற்க போறதில்ல. ஜோதிமணியோ, மாணிக்கம் தாக்கூரோ, இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியோ, இல்ல திருச்சி வேலுச்சாமிக்கோ யாரும் சீட்டு தர போறதில்ல. அது வேற கதை. அதனால பிரச்சனை இல்லை, பார்த்துருவாங்க. அதாவது காங்கிரஸ்காரன்னா அவ்வளவு புத்திசாலியா? ஏங்க, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னைக்கு 67 இறக்கப்பட்ட கட்சி அது, அவ்வளவுதான். அவனுக்கு என்னன்னா அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக துடிக்கிறாங்க. நீங்க என்ன சார், அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்ன மாதிரி 2-3 பேர் சேர்ந்து நம்ம எங்க திமுக உயிரை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு, அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்படிலாம் நான் சொல்லல, உயிரெல்லாம் எடுக்க முடியாது திமுகல. ஐயா, திமுக அதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. இதை கீழ் லெவல்ல நீங்க போயிட்டு பாருங்க. காங்கிரஸா சரி அது அப்புறம் இருக்கட்டும், வேற என்ன வேற சொல்லுனா அப்படின்னு அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. இது அறிவாலயம் சம்மந்தப்பட்டது, அவங்க பாத்துக்கிறாங்கன்ட்டு பெசாத இருப்பாங்க திமுககாரன். அங்கேருந்து ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா போதும், அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுக்குன்னு ஒரு கமிட்டி கூட்டம் போட்டாங்கன்னா செட் ஆகிடும். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.